ஆரம்பிச்சுல இப்படி ஆரம்பிச்சாங்களா சாப்பாட்டா பரம்பரையா இடியாப்பா பரம்பரையா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தது. அதுக்கும் மேலடா அப்படின்னு சொல்லி இப்ப இருக்க அப்படின்னு வேம்புலி இறங்க வேம்புல லீவ் போட்டாரு. அப்ப யாரு வேம்புலி லீவ் போட்டுட்டு நீ ஷோஸ் அடிச்சுட்டு வா அப்புறம் என்ன சொல்லி கொண்டு போயிட்டாரு. சரி அடுத்த அடுத்த மேட்சுக்கு ஒரு ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் ஆட ஆரம்பிச்சிச்சு. மேட்ச் ஆட ஆரம்பிச்சா இந்தியாப்பா முறையின் மெயின் புள்ளி ஆகிய ரோஹித் களை இறங்கினாரு. முதப்பால் எங்கிட்ட தடந்தாரு. ரெண்டாவது பால் கலில் அகமது விக்கெட் எடுத்துட்டாரு. இந்தியா மேட்சுக்கு வர கொஞ்ச நேரம் பாம்பு போறவங்களான்னு சொன்னா இல்லை போ அப்படின்ட்டு அப்புறம் மறுபடியும் கழுத்துட்டாரு. அப்புறம் அஸ்வின் வேற பழைய பாவம் வந்து மறுபடியும் விக்கெட் எடுக்க தலை கை கொடுக்க அடுத்தது தலை தரிசனம். தலை தரிசனம் சும்மா கிடைக்கலைங்க. பழைய ஸ்டம்பிட்டு அப்படியே ஃபேன்ஸ்லாம் உள்ள விட்டு செம்ம சந்தோஷம். தாளடான்னு கத்துற அளவுக்கு செம்ம ஸ்டம்பிட் பண்ண பாருங்க. தலை 100 சந்தோஷப்பட அப்புறம் அப்படியே போயிட்டு இருக்க 128 கேட்டுக்கிட்டு வந்தது. அப்புறம் திடீர்னு பார்த்தா 13 பேர் ஆரம்பிச்சாங்க. 128 ரன்னுக்கு 8 வீட்டுக்கு சோடி சேர்ந்த சிஎஸ்கே 13 பேர். 13 பேரா? ஆமாங்க, சிஎஸ்கே 13 பேர் ஆடாங்க. ஆனா 2 பேர் ப்ளூ ஜெர்சிடா. அப்பதான் யோசிச்சு இவன் சார்னர் எல்லாம் விளாட்றாங்க. என்ன ஆட்டி ஆட்டிக்கிறாங்க. அது சாகர் பையன் இருக்கான மோசமான பையன்பா. மோசமான பயங்கரமா அடி அடிச்சு டீமுக்கு ஒரு பயமுறுத்தி கடைசியில் 185 ரன். சரி செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்க ராகுல் திருப்பதி சும்மா இருந்தவனை கூட்டிட்டு வந்து அடி ஆடுறான்னு சொல்ல நீ சும்மா இருக்கிறதா நீ கிளம்பி மறுபடியும் அங்கேயும் சும்மா துரத்தி விட சரி அப்படின்னு பாவிகிட்ட கழட்டு பார்த்தா அடுத்து கேப்டன் ருத்ராஜ் வந்தார். சரக்கு அடிச்சு டீமோட ஆனதை காப்பாற்றி 53 ரன் அடிச்சார். அப்புறம் ஒரு சின்ன பையன் விக்னேஷன் ஒரு பையன் மோடியும் போட வந்தான். சரி ஒரு அடிச்சு பாமாயிரலாம் அப்படின்னு பார்த்தா அவரு ஃபார்ம் கொண்டாரு. சரி இவரோட ஃபார்ம் கொண்டு மட்டும் விட்டான்னு பார்த்தா ருத்ராஜ் கைக்குமாடு சிவன் தூபே தீபம் கூட எல்லாத்தையும் வெளியில கழட்டி விட்டாரு. ஆனால் நம்ம டீம் மறுபடியும் பழைய ஃபார்முக்கு போறாங்களே நம்ம தோக்குற மாதிரி வச்சுக்கப்போ என்னால தோத்துட்டு வந்து வாயிலும் தோன்ற அளவுக்கு பண்ணிட்டாரு. ஜாக்சன் அவரு வந்து ஃபைட்டு அப்படின்னு பார்த்துட்டாங்க. என் தலைவன் ஜிங்கர் ரச்சின் ரவீந்திரா இருக்காண்டா அப்படின்னு சொல்லி அவர் அடிக்கிறாரா ஒரு பக்கம் ஸ்டாண்ட் பண்ணி நிதானமா அடிச்சுட்டு இருக்க. அப்புறம் பார்த்தா ஜடேஜா வந்த வேகத்துல அவுட் ஆயிட்டு போறேன். என்னன்னா வந்தவர்கள் அவுட் ஆயிட்டு போறாங்க. ஃபேன்ஸ்லாம் கத்துறான் ஜடேஜா அவுட். என்னன்னா இது சிஎஸ்கே கிரவுண்டு தானே அப்படின்னு நம்ம பார்த்து ஆச்சரியம் போட்டுக்கிட்டு இருந்தா அங்கதானே என் தலை தோனி என்று. சரி தோனிக்காகயாச்சும் மேட்சை பார்த்தோமே அப்படின்ட்டு ஒரு ஃபேன்ஸ்லாம் அலப்பறையா செவுல கிழிக்க சவுண்டு. அவன் கடைசியில் கேமியோல் ரோல் வரும். அப்புறம் ரச்சின் ரவீந்திராவை மேட்சை முடிச்சுட்டு போயிட்டு வாங்க தலை வரதான் வெயிட்டியே அப்படின்னு சொல்லி அவரே கடைசியில் 6 வச்சு முடிச்சு 188க்கு மருந்து இடத்த வின் பண்ண. ஏன்னா எப்போ பார்த்தாலும் சிஎஸ்கே மண்டை காய்ப்பா.